அது மார்க் பண்ணியா? நேற்று கிளாஸில் அவர் ஸ்பீடாக சொல்லிட்டு போயிட்டாரு டி. மார்க் பண்ணுறதுக்குள்ளேயுமே அவர் டக்கு டக்குன்னு பேச்சு தப்பு தப்பாக சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. மார்க் பண்ணிட்டியா? மார்க் பண்ணியிருந்தா சொன்னேன். சுபா, என் தங்கச்சிட்டு சொல்லாத கேட்காத. அந்த நாயே புக்கு தூக்கிட்டு போச்சோ போலையோ, நேற்று சாயங்காலம் வந்து ஏதோ புக்கை கொண்டு போகலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவட்டெல்லாம் பற்றி டவுட் கேட்க பற்றி எனக்கு அவன் தெளிவாக வருது சுபா. உன்கிட்ட அவ பேசவே இல்லை. நீ வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு, சரியா? அந்த அன்னைக்கு என்னை குறைச்சொல்ல வந்துட்டா. ஏன் என்கிட்ட டவுட் கேட்கக்கூடாதோ? நாளைக்கு நீ ஸ்கூல் படிக்கும் போது எல்லா புக்கையும் விட்டு போயிட்டேன். பிள்ளைய பறிச்சு சொல்லு மீனா. நேற்று நீ தான் மார்க் பண்ணிகிட்டே இருந்த, உன்னை நான் பார்த்தேன். எங்கள் அக்கா சொன்னது உண்மைதான் சுபா. நேற்று கெமிஸ்ட்ரி புக்கை நான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இங்கிலீஷ் புக்கை எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கே தெரியாது. அப்படியாங்கும். நேற்று நீ வேகமாக மார்க் பண்ணல. சரி மீனா மார்க் பண்ணிட்டா, அவங்க வீட்டில் போய் கேட்டுக்கலான்னு வந்தேன். நீ எனக்கு மேலெல்லாம் இருக்க. உங்கள் அக்கா சொன்னது கரெக்டாக தான் இருக்கு போல. இப்போ உனக்கு என்ன வேணும்? அவர் சொன்ன 5 10 மார்க்கில் தானே வேணும். அப்போ ஒரு பேஜ் நம்பரை நம்ம ராஜிட்ட கேட்டு சொல்கிறேன். வாட்ஸ்அப் பண்ணால் சொல்லிடுவா. என்னன்னு கேட்டு சொல்லு மீனா. அவர் நாளைக்கு மெனக்கிட்டு டெஸ்ட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம டெஸ்ட்டு மட்டும் ஒழுங்காக எழுதுனா பிரின்ஸிபல் ரூமில் போய் நிறுத்திடுவேன். அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரணும் அப்படிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குது. ரமேஷ் சார் இன்னைக்கு எம்எஸ்சி சாராக இருக்காரு சுபா. அவர் நல்ல சாராச்சு, நல்ல புரியுமே கெமிஸ்ட்ரி. எனக்கு அந்த சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த சாரை பார்த்து பயமாக இருக்கு நிவியக்கா. என்ன நல்லா நிற்பாரு தெரியுமாக்கா? பரீட்சையில் ஏதாச்சும் 4 கொஷின் கரெக்டாக எழுதி ஒரு கொஷின் விட்டுருந்தா கூட அடி பின்னி எடுத்துருவார். அவரை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. நேற்று வேற 5 10 மார்க் சொன்னார். அதை நோட்டில் எழுதி பார்த்துட்டு வந்தோன்னே கிளாஸுக்குள்ளே வந்தோன்னே 10 மார்க் எல்லாரும் எழுதிடணும். அப்படி எழுதாதவங்க பிரின்ஸிபல் ரூம் போய் மீட் பண்ண வச்சுருவேன் அப்படி சொன்னார். நினச்சாலே பயமாக இருக்குது. கவலைப்படாத சுபா. இந்த மெசேஜ் போட்டேன், ராஜ் சென்ட் பண்ணிடுவா. நானும் இன்னைக்கு காலையிலே நினச்சேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்காரு. இந்த சென்ட் பண்ணிட்டா பேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. சென்ட் பண்ணிட்டாலாம் ரொம்ப சந்தோஷம். சொல்லி நான் நோட் பண்ணிக்கிறேன். அந்த பிள்ளை எவ்வளோ பயப்படுறது. இவ சும்மா ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கான். 5 10 மார்க் படிச்சுட்டியாட்டி? இவன் வேலையை பாரு. 10 மார்க் படிக்க தெரியும் வந்துட்டா. எனக்கு என்ன, நாளைக்கு அடி வாங்கி சாவ. எனக்கு அந்த சார் நல்லாவே தெரியும். சுபா, 101வது பக்கத்தில் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கு பத்தியா? அந்த பாக்ஸு. சரி மீனு. வேற அப்படியே 2 பக்கம் தள்ளிப்போ. அதில் லாஸ்ட்டில் இருக்க ஒரு ஃபுல் பேராகிராஃப் ஃபுல்லாமா 2 பக்கத்தில். ஆமாம் பெருசாக இருக்கு. சரி. அதுக்கப்புறம் அந்த கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளது. அது வந்து அதுக்கு அடுத்த பக்கம். சரி. வேறு ஏதோ ஆசிட் அண்ட் பேஸ்ன்னு சொன்னார். அது யூசஸ்லாம் அது என் புக்கிலவே இல்லை. அது பாதி புக்கில் இருக்காது. அது பிரிண்ட் தப்பாக போட்டாங்களாம். அந்த யூசஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் வந்து கெமிஸ்ட்ரி புக்குக்கு லாஸ்ட் பக்கத்தில் இருக்குன்னு அன்னைக்கு சொன்னார் சார். மறந்துட்டியா நீனு? அப்படியா மீனு? எனக்கு தெரியாது. அப்போ புக்கில் தான் இருக்கோ? ஆமாட்டி சுபா, லாஸ்ட் பக்கத்தில் இருக்கு பாரு. அதுவும் ஒரு 10 மார்க்கு தான். அதுவும் படிச்சுட்டு வர சொன்னார். சரி பார்த்துட்டேன் மார்க் பண்ணிட்டேன். எல்லா கொஸ்டின் சொல்லிட்டேன். சரியா? உயிரை வாங்காத. தேங்க்யூ டி மீனு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இது படிச்சிட்டோம்னா நம்ம நாளைக்கு நல்லா எக்ஸாம் எழுதலாம். பிரின்ஸிபல் ரூமுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் படிச்சுட்டியும் ஹாயாக ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க. அது படிப்போம். சாயங்காலம் போல் எதுக்கு இருக்கு? சாயங்காலம் போல் படிப்போம். அவள் சாயங்காலம் போலாம் படிக்க மாட்டா சுபா. காலைல பாரு, ஸ்கூலுக்கு போகவா வேணாமான்னு லீவு போடுறதுக்கு டிமி கொடுத்துக்கிட்டு இருப்பான். நீ கண்டையொட்டி வேலையை பாரு. உண்மையை சொன்னா கோவம் தான் வரும். அவள் கிடக்க சுபா ஒரு லூஸ். அவரெல்லாம் கண்டுக்காது. அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. புக்கு மார்க் பண்ண வந்த பேஜ் நம்பர் கேட்டுட்டே நான் போயிட்டு வரேனக்கா. சரிம்மா போயிட்டு வாம்மா. மீனும் நான் போயிட்டு வரேன் டி. எங்கள் அம்மா வேற சீக்கிரம் வர சொன்னேன். சரி சுபா, பார்த்து போயிட்டு வானா. நாளைக்கு நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணலாம். மறக்காமல் படி. திட்டு வாங்கிறாரா அடி வாங்கிறாரா பிரின்ஸிபல் ரூம் போக சொல்லிடுவாரு.
சரிட்டி நான் படிச்சிடுறேன், நீயும் படிச்சுட்டு வந்துடு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன்: ஹை ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர், கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஏட்டி படிக்க மாட்டேன் சுபா போனதுக்கப்புறம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். பட்டி எங்கிட்டு உனக்கு எம்சி சாரை பற்றி தெரியாது, என்ன நல்லா நிற்பாரு தெரியுமா? அவர் அப்படி தாண்டி பண்ணுவார், படிக்கிற நேரத்தில் படிச்சிடணும். நான் என் செட்டில் நானும் சௌமி சிந்தெல்லாம் அப்படித்தான் போட்டு படிப்போம். ஏன்னா அவர் அப்போவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஆனால் நல்லா படிச்சுட்டு வச்சுக்கோவே, நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டார். நான் வேறு சப்ஜெக்ட் படிக்கணும், நம்ம கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிடுவேன். அதான் டி நானும் படிக்கேன். சுபா இருக்கும்போது படிக்க மாட்டேன்னு சொன்னியே, போன உடனே புக் எடுத்து படிக்கியே, அதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ போனாலே சுபா படிக்க மாட்டேன்னு சொல்லுவா. ஸ்கூலுக்கு வந்த உடனே நீனும் நீ படிச்சிட்டியான்னு கேட்பா. நானும் கேட்பேன், நான் படித்தேன்னு சொல்லிடுவேங்க்கா. ஆனால் அவள் அப்படி சொல்லவே மாட்டான், நான் படிக்கவே இல்லை அப்படின்பா. ஆனால் எல்லாத்தையும் எழுதிடுவா, ஒரு படியை நடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியா சுபா, அப்படியா பண்ணுவா? தெரியலையே. ஆவான்னு இல்லைக்கா, எல்லா பிள்ளைகளும் அப்படிதான்க்கா. படித்தேன்னு உண்மையை சொல்லணும், பொய்ய படிக்கலைன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் எழுதிட்டு நான் எப்படி மார்க் வாங்கினேனே தெரியல அப்படின்னு சொல்லிடுவா. சரி அவளை எப்படி போகிற, நீ படி, உனக்கு எதுவும் டவுட்னா நான் கேட்கேன். சரிக்கா, அதான் படிக்கேன். 10 மார்க் படிச்சுட்டு இன்னும் 3 இருக்கு. Chemical properties: acid react with metals, 2HCl plus 2Zn, 2ZnCl plus H2 gas. Acid plus metal gives salt plus hydrogen gas. அக்கா வயிறு பசிக்க அவனுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோமா? நான் சொல்லலான் இருந்தேன், நீ ஏன் சொல்லிட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல தான் இருக்குது. இப்போ தான் போய் அடுப்பரில் பார்த்தோன்னே ஒன்றுமே இல்லை, எல்லாம் தீர்ந்து போச்சு. அம்மாட்ட கேட்டேன், அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு தான் சொன்னான். எனக்கு வேறு வயிறு பசிக்க ஏதாவது சாப்பிடும் போல இருக்குது. அம்மாட்ட காசு வாங்கிட்டு போய் பக்கத்து கிளம்பி வாங்கிட்டு வருமாக்கா பிடிச்சது. நான் கொடுக்க மாட்டாட்டி இரு கேப்பா. எம்மா என்னம்மாக்கா? அம்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தால் தாம்மா. ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டேன், துட்டு தாம்மா, வெளிலவே வாங்கிட்டு வரேன். ஆமாம்மா, மீனுட்டு துட்டு தான் கடையில் போய் குக்குரே அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம்மா, அதான் சாப்பிடும் போலே இருக்குமா. ஏட்டி சோறு வடித்து சுண்டக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன் டி, கத்திரிக்காய் கூட்டு வச்சுருக்கேன், இப்போ சாப்பிடுங்க. புளிக்குழம்பாமா வச்சேன், எனக்கு துளியும் பிடிக்காதுமா. உனக்கு பிடிக்காம போகுண்டி. ஒரு பிள்ளைங்க சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுது. உனக்கு கூட்டு, பொரியல், குழம்பு, சோறு எல்லாம் வடித்து வச்சா உனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. 2 பேரும் வீட்டில் வச்ச சோறை திங்கிறது கிடையாது. ஊசனை தேவையில்லாத இதுக்கு கடையில் போய் குக்குரே கழுதை அதெல்லாம் திங்கிறதுக்கு அலைஞ்சிட்டு தெரியுங்க. சோறு வடித்தாச்சு, ஒழுங்காக சோறை காலி பண்ணிடுங்க. இப்போ எவெல்லாம் சோறு திங்கலே அவளுக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது. ஏம்மா கோவப்படுற? ஆள் 10 ரூபா தாம்மா. 10 ரூபா கிடையாது, ஒன்றும் கிடையாது. சோறு வடிச்சாச்சு, வயிறு பசியாக வந்து சாப்பிடுங்க. ஏன்ட்டுலாம் 10 பைசா கிடையாது. ஏம்மா 10 ரூபா நானும் தாம்மா, ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. சோறு பொங்கிட்டுண்டி, ஆளாளுக்கு சோறு வச்சு சாப்பிடுங்க, வயிறு நம்பிடும். வயிறில் ஒன்றும் இல்லாதனால தான் தேவையில்லாத சாப்பிடணும்னு தோணுது. இப்போ நாங்கள் சோறு சாப்பிடுதோம்மா, இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுதோம். 10 ரூபா தான் ஆளுக்கு. நான் போய் கடையில் போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸு சிப்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சோறு சாப்பிடுவோம். அப்படித்தானே? கண்டிப்பாக சாப்பிடுவோம். சம்சா அம்மா, சம்சா வேணுமா? சம்சா ஏம்மா சம்சா வந்துச்சுன்னா வாங்கி தரமா, ஒன்னே பேருவா துட்டு கொடுமா. சம்சா வந்துச்சுன்னா வாங்கி தருமா. ஆமாம்மா, சம்சா வந்துச்சுன்னா வாங்கி தரமா. வந்துட்டானா? எப்பா சோறு பொங்குன சோறை திங்கிறது கிடையாது, சம்சா குக்கரேன்னு திங்கிறது கலையுதீங்க. துட்டுத்தாம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். போயிடுவா. இங்கே இருங்க, நான் போய் எட்டு போய் பார்த்து என்னென்னு வாங்கிட்டு வரேன். சரிம்மா, வாங்கிட்டு வா, சீக்கிரம் வாங்கிட்டு வா. என்ன சம்சாக்காரனை காணல, எங்கே போயிட்டா? எக்கா, சம்சாக்காரனை பார்த்தீங்களாக்கா? இதை வித்துட்டு வந்தாரு. ஆமாக்கா பார்த்தேங்க்கா, அவன் போய் 10 நிமிஷம் ஆச்சு, கிழக்கு திறக்கு போயிட்டாங்க்கா. அதுக்குள்ளேயுமே போயிட்டா, வெளியில் வரங்களையும். எதுக்கு விற்க வரணும்? ஒரு மனுஷி வந்து சம்சா வாங்குறதுக்குள்ளேயுமே 10 தடவை தாண்டி போயிட்டா எங்கே வியாபாரம் நடக்கும்?
உள்ளே இருக்கவ ஆடுவாளே சம்சா வாங்கலைன்னா. சரி சமாளிப்போம். சரி ஆட்டுக்கா. ஏட்டி சம்சாக்காரன் போயிட்டான்டி. 10 தடவை தள்ளி போயிட்டானா. பக்கத்து வீட்டுக்கார அக்கடை கேட்டேன். குவி பார்த்தேன், ஆளவே காணல, போயிட்டானா. என்னம்மா சொல்ற போயிட்டானா? அதான் நீ முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் துட்டுத்தான்னு சொன்னேன். நானே இப்போ நாள் வாங்கியிருப்பேன். போயிட்டானாமா? மீனோ நீயே முதல்ல பேருந்தாலும் அவன் பேருக்கதாம செய்வான். போமா, எனக்கு இப்போ ஏதாச்சும் வேணும். சோறு வடிச்சிருக்கேன், ஒழுங்கா திங்காத வந்தால் தின்னுட்டு படிங்க. இப்போ திங்க மாட்டேன், அது வேணும் இது வேணும்னா வீட்டை விட்டு வெளில போயிருங்க. மக்களே, வாங்கங்க, வாங்க சாப்பிடலாம் வாங்க. எப்பா? சொல்லுமா. அப்பா உனக்கு பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சுட சுட. பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க? ஐயோ தேங்க்ஸ்ப்பா. நான் இப்போதான் சம்சா மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்ததுனால பப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நிஜமா பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா? இவ்வளோ நேரம் அம்மா கூட சண்டை. சம்சா வரட்டியா, சம்சா வாங்கி தரலன்னு. எப்படிப்பா கரெக்டாக நீ பிடிச்சத கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவீங்க? அதான் அப்பான்னு சொல்கிறது. நீங்கள் தான் இவ்வளோ செல்லம் கொடுத்து கெடுக்கிறது. வீட்டில் சோறு திங்க மாட்டேங்காளுங்க, தேவையில்லாத ஊசி திண்ணி திங்கிறதுக்கு ஆயுதானுங்க. அதெல்லாம் என் பிள்ளைங்க திங்கும். போய் சோறு எடுத்து வை, என் பிள்ளைங்க வந்து சாப்பிடும். இந்த மக்கா பப்ஸு சாப்பிடு. பப்ஸ் நிறைய இருக்குது. பப்ஸ் ஜூஸ்லாம் எடுத்து தரட்டியாப்பா? ஜாலி ஜாலி. என்னமோ பண்ணி தொலைங்க. எல்லாரும் சாப்பிட வாங்க, சாப்பிடுவோம். சாப்பிட போமாப்பா. மக்களே, எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போறேன், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க.